ஓகே. கேக்குது. ஆமா ஆமா. வந்தீங்களா? சரி. ஆமா. ஹே, ஓகே. ரெக்கார்டிங் போகுதா? விளங்கல. பேசுற சவுண்ட் கேக்குதா? கேக்குது. பட் ம். ரெக்கார்டிங் போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ரெக்கார்டிங் ஆகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக கூட ரெக்கார்டிங் ஓட்டோவா சிஸ்டத்தில் ரெக்கார்ட் ஆகும் அது. ஹே, பிஸ்மில்லா. இதோட அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியால் நடத்தப்பட்ட ஃபெஸ்ட் வகுப்பு என்ற வகையில் அகாடமி சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். இது உங்களோட ஃபெஸ்ட் கிளாஸ் என்கிறதால இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸாகத்தான் இன்றைய ஃபெஸ்ட் வகுப்பு இருக்கும். உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல எங்களை பற்றி சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற வகையில் இது ஒரு ம். அறிமுகம் சார்ந்த வகுப்பாகத்தான் இருக்கும். அந்த வகையில் ஆரம்பமா நீங்க எங்களை சொல்லணும் உங்களோட அஹ், நீங்க எப்படி குர்ஆனை ஓதி பழகிக்கிறீங்க, எங்க பழகினீங்க, எப்படி பழகிக்கிறீங்க, என்ன விஷயங்கள் குர்ஆன்ல தெரியும், செல்ஃபா ஓதி பழகினா அல்லது சின்னதுல எங்கேயும் பேத்திட்டு ஓதி பழகினான்னு சொல்லி குர்ஆனோட எப்படி அந்த ஓதல் உங்களுக்கு வந்திக்குதுங்கிறத பத்திய ஒரு சின்ன அஹ், அறிமுகம் ஒன்று செய்யுங்க பாப்போம் எப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். இது சின்ன வயசுல நான் வந்து என்னோட வயசு வந்து நான் 47+ ஆகுது. ம்ஹும். ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் வந்து எனக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமா பக்கத்து அந்த இலப்ப வந்துட்டு ஒரு இது ஓதிதான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு குர்ஆன் ஓதுவேன் அவ்வளவுதான். பட் எனக்கு கிளியர் எல்லாம் தெரியாது. இப்போ ஒரு 2017-18 அப்புறமா வந்து 2018 அதுல வந்து எனக்கு மக்கால இருந்து எனக்கு மக்கா மதீனால இருந்து எனக்கு ஒரு ஒரு சில உஸ்தாதங்கமா விளக்கமா பண்ணி அவங்க வந்து எனக்கு நூறானியா காயிதால இருந்து ஓத கத்து கொடுத்தாங்க. அதுல இருந்துதான் எனக்கு வந்து இதுல குர்ஆன் ஓதுறது வந்து நூறானியா காயிதான்னு ஒண்ணு இருக்கிறதும் தெரியும், தஜ்வீத் இருக்கிறதும் தெரியும். தர்ஜுமாக்கும் தஜ்வீதுக்கும் தப்சீருக்கும் உள்ள வித்தியாசமே அதுக்கு மேலதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால நான் ஜீரோவா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ஒண்ணமா தெரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஓரளவு நான் இப்போதைக்கு வந்து தஜ்வீத் ரூல்ஸோடு நான் கொஞ்சம் ஓத கத்துட்டு இருக்கேன். ஆஹா. அவங்க நூறானிய காய்தான் மக்கால உள்ள ஆ. ஆஹ் நூறாலியா காய்தா ஃபினிஷ் பண்ணிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல சில வசனங்களை போட்டிக்கிறேன். இது உங்களுக்கு என்ன அமைப்புல ஓத தெரியுமோ அப்படி கொஞ்சம் போதும் பார்ப்போம். ஓகே. إياك نعبد إياك نعبد وإياك نستعين. இல்ல உங்களுக்கு أنعم. ராகம் எடுத்து எப்படி ஓத இயலுமோ அந்த அமைப்புல நீங்க ஓதுங்க, வாசிக்க வேணும். اوكي اوكي اوكي. إياك نعبد وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا الذين إذا اكتالوا على الناس يستوفون. அதான் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் சொல்லி முடிஞ்சு கண்டினியூ பண்ணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. م. அது பாப்போம். إيلافهم رحلة إيلافهم sorry إيلافهم رحلة الشتاء والصيف. حتى حتى زرتم المقابر. يومئذ يصدر الناس أشتاتا. سلام هي حتى مطلع الفجر. أرأيت إن كذب وتولى. وفرعون ذي الأوتاد.
இதே போதும். والسماء والطارق கொஞ்சம் சவுண்டா ஓதுங்க. وال والسماء سوري والسماء والطارق والناشطات نشطا التي ت- التي تطلع على الأفئدة والطور ம், ம். سينين வத்தூரியா والطور வத்தூரியா எப்படி வரும்? والطور سوري وطور سينين وإلى الأرض كيف سطحت நல்லா. ஆ, இது கொஞ்சம் போதுங்க. ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோ. آه. كلا لينبذن في الحطمة كلا لا تطعه واسجد واقترب ولسوف يعطيك ربك فترضى إنا أعطيناك الكوثر و- وأرسل عليهم طيرا أبابيل நல்லா. ஆ, உங்களோட ஓதலை பொறுத்த வரைக்கும் மாஷா மிச்சம் பெர்ஃபெக்ட் ஆகிக்குது. நான் சில விஷயங்களை சொல்லித்தரேன். அதுக்கு பின்னால உங்களுக்கு எதுலேருந்து போகலாம்ங்கிறத உங்களுக்கு டிசைட் பண்ணலும் ஆகிக்கும். எங்களோட அகாடமியோட ஹைராக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் என்று 3 லெவல் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துப்பீங்க. இதில் ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது பேசிக் லெவலை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், அதாவது எழுத்துக்கள் அறிமுகம் என்ற பகுதி இது. அதில் எழுத்துக்களாக நாங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்றது, ஒரு எழுத்துக்கள் ஒரு எழுத்தோட சேர்ந்து வார நேரம் எப்படி வரும் என்கிறத தெரிந்து வைத்துக் கொள்றது எல்லாம் எழுத்துக்கள் அறிமுகம் என்ற பகுதி இது. அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜனலாம். இரண்டாவது பகுதி எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியில் உண்டு. இதுலயும் 3 பகுதியில் இருக்குது. எழுத்தெழுத்தா நாங்கள் உச்சரித்து பழகிறது, சொற்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறது, வசனங்களாக அல் குர்ஆனி நீங்க ஓதின வசனங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறது. இந்த 3 பகுதியில் இருக்குது. இதுலயும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு முழுமையான ஒரு 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 ப்ராக்டிஸ் இருக்குது. சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அது எங்களுக்கு பெரியதா தேவைப்படாது. செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் الحمد சட்டங்கள் لله சார்ந்த பகுதி. சட்டங்கள் இரண்டாவது செகண்ட் பகுதி அட்வான்ஸ் லெவல் என்ற பகுதி. இதுல உங்களுக்கு இந்த சட்டம் தான் நாங்க படிக்கணுமேங்கிற லெவல்ல நீங்க இல்லை. உங்களுக்கு சட்டங்கள் உங்களோட ஒரு பெரிய அறிமுகம் உண்டு, பரிச்சயம் உண்டு, பிராக்டிஸ் உண்டு இருக்குது. சிறிய சிறிய இடங்கள்ல தவறுகள் அடி நீங்க ஓதி காட்டின வசனங்களுக்கு கூடாக பார்க்கிற சந்தர்ப்பத்துல இடையில இடையில சிறிய சிறிய தவறுகள் வந்துட்டு போய்க்குது. அது எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னாடி அடுத்த தேர்ட் லெவல்ல எங்களுக்கு ப்ராக்டிஸ்ல பார்க்கலாம். மாஸ்டர் லெவல் என்று சொல்ற தேர்ட் லெவல்ல வந்து குர்ஆன பக்கங்களாக ஓதுற ஒரு பாட்டுண்டு. இது ஒவ்வொரு பக்கமாக சூறாக்களாக குர்ஆனுடைய சிஸ்டத்துக்கு நாங்க ஓதுறதுங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் இந்த லெவலுக்கு உங்களுக்கு நேரடியாக வரலாம் என்கிறது எங்களுக்கு நீ ஓதி காட்டின விஷயத்திலேருந்து விளங்குற விஷயம். இதுலயும் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனுக்கு நீங்க நேரடியாக போகலாம். ஒன்று இஜாசா என்று சொல்ற ஒரு கான்செப்ட் இது. அதாவது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன ஓதுதல் என்கிறதுல இஜாசா என்ற கான்செப்டுக்கு போகலாம், அல்லது ஹிஃபுல் என்ற பகுதிக்கு உங்களுக்கு நேரடியா போகலாம். ஹிஃபுல் இந்த 2 பகுதிக்கு போனாலுமே நீங்களுக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்க ஒரு பக்கம் கொண்டு பாடம் தர போறீங்க என்றால் அந்த பக்கத்துல முழுமையான பயிற்சியை நாங்க உங்களுக்கு நீங்க எனக்கு ஓதி காட்டி அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஓகே பண்ணிட்டீங்க என்றால் அது பின்னால அடுத்த கிளாஸ் நீங்க அந்த பக்கங்களை எங்களுக்கு பாடம் தரலாம். இப்படியான ஒரு ஸ்டார்டிங் தான் நாங்க ஸ்டார்டிங் போக வேண்டி வரும். போக போக அப்படி தேவைப்படாது என்றால் அந்த அடிக்கடி வருகின்ற உங்களோட தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கு எங்களுக்கு அது தேவை. இஜாசா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இஜாசா அது இது எத்தனை வருஷத்துல இஜாசா இது பண்ணுவாங்க? இது உங்களோட இயலுமைய உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து தான் அதுல இருக்கிற உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் மேக்ஸிமம் மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ? மேக்ஸிமம் எத்தனை வருஷம்? அப்படி எங்களுக்கு நாட்களை குறிப்பிட்டு செல்றது கஷ்டம். ஆ நீங்க பிராக்டிஸ் ஓகே. பண்ணி கொண்டு போகக்குள்ளதான்
ம், அதுல கால வரையறை உங்களுக்கு அது விளங்கும். நான் ஃபாஸ்டா மூவ் ஆகலும் என்னென்ன இஷ்யூஸ்ல எனக்கு ஈக்குது. ம், நீங்க ஓதினத்துல பாக்குற நேரம் 100% உங்கள்ட்ட இஷ்யூஸ் இல்ல. ஆனா அடுத்த ம், 25% இருக்கிற இஷ்யூவை நீங்க எந்த அளவு ம், தூரம் குயிக்கா ரீகவர் பண்ணுவீங்கங்கிறது எங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எப்பண்டு எங்களுக்கு விளங்குது இல்ல. நீங்க ஓதி ம், பழகி கொண்டு போற அந்த உங்களோட ஓதல்ட நேச்சர், உங்களோட இயல்புல அந்த ஓதல்ட பகுதி தான் உங்கள்ட்ட அதை மாற்றத்துக்கான சந்தர்ப்பமா. ம், ரைட். ம். ஹிபோலண்டு சொன்னால் ஓகே. அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் உண்டு. ம், இது நீங்க ஒன்று ம், செலக்டட் சூறா சாய்ஸ் பண்ணி நீங்க அதை எங்களுக்கு ஹிபுல் தரலாம். அல்லது ம், அஹ், முழு குர்ஆனும் என்று சொன்னாலும் அதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க அதுக்கேற்ற வகையில உங்களை நீங்க தயார்படுத்தி கொண்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதிட கால ம், வரையறையும் உங்களால மேக்சிமம் எவ்வளவு ஃபாஸ்டா நிறைய இடங்கள் பாடமாக்க முடியுது, பிழைகள்ல இருந்து பாதுகாக்கப்பட முடியுது என்றால் அதுக்கு நீங்க ம், உங்களை தயார்படுத்தினா அதுவும் ஃபாஸ்டா போகும். அல்லது உங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டம் நீக்குது, பிஸிகள் ம், நீக்குது, கொஞ்சம் நிதானமாக போகணும் என்று சொன்னால் அதுக்கேற்ற வகையில ஸ்லோவாக ம், நாங்க போகிறதுக்கும் நாங்க தான் உங்களோட எபிலிட்டியை வச்சு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம் உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ம், ஆகலுமா ஸ்லோவா போகலுமான்னு சொல்லி. ம். அப்ப நீங்க ஓகே, எதை இன்ஷா டிசைட் பண்றங்கிறத நீங்க எங்களுக்கு தெளிவா இல்ல சொல்லி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நீங்க இப்ப சொல்லாட்டியும் ஓகே. மெசேஜ் சொல்லி ஆ, கொண்டாலும் சொல்லி கொண்டாலும் நாங்க அதுக்கேற்ற வகையில ஒரு அடுத்த கிளாஸஸுக்கு ம், அரேஞ்ச் பண்ண நாங்க செஞ்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதான் உங்களோட லெவல். ஓகே. நீங்க படிச்சு ம், முடிச்ச விஷயங்கள் ஓதுற விஷயங்களை வச்சு உங்களோட லெவலை நாங்க உங்களுக்கு டிசைட் பண்ணி தந்திக்கிறோம். நீங்க பக்கங்களாக ஓதுறது என்ற இந்த மாஸ்டர் லெவல்ல இருந்து நீங்க உங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ம். இன்ஷா அல்லாஹ். இதை நான் உங்களோட பேசின விஷயங்களை நான் ஒரே பார்வையில போடுறதுக்கு இப்படியான ஒரு சார்ட் நான் உங்களுக்கு போட்டிக்கிறோம். நீங்க இதை பார்த்துக்கொள்ளையிலும் இதுல ம், கடைசி ஸ்டெப் தான் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களோட எபிலிட்டி உங்க இஜாசாட போகுது அல்லது ஹிபுல்ல போகுது. ம். இஜாசாங்கிறது ஹிபுல் அல்ல. இஜாசா ஆ, ஃபி திலாவத்தி சரி. பொதுவான அழகான முறையில ஓதுறதுல தான் இஜாசா. ஓத தெரியும் உங்களுக்கு அந்த அமைப்புல ஆ, ஓத தெரியுங்கிறதுக்கான இஜாசாவாய். ஆமா. ஹைரன். ஓகே. அகாடமியில சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அகாடமிக் என்று சொல்லி சரியான ஒரு இலக்கு இருக்குது என்றால் உருவான சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரலோசையின் பிரகாரம் அல் குருவான சரளமாகவும் எளிமையாகவும் ஓத பழகிறது. இதுல உங்கள்ட்ட இருக்கிற அந்த சரளமான ஓதல்ங்கிறது ஒரு சின்ன தடுமாற்றம் ஒன்றுகிறத நாங்க அவதானிச்சோம். அது இன்ஷா ம், அல்லாஹ் தொடராக நடக்கிற கிளாஸஸ் ம், அது உங்களுக்கு கிளியர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட லாங் டேர்முக்கான இன்ஷா பிளான்ல வந்து குருவான அதற்கே உரிய அமைப்புல ஓதுற ஒரு பரம்பரைய ஜெனரேஷன் ஒரு சந்ததி ஒன்றை நாங்க உருவாக்கணும். இதுக்காக வேண்டிதான் இந்த அகாடமி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது, உழைத்து கொண்டு இருக்குது. எனவே ஓகே. எங்களுடைய அல்ஹம்துலில்லாஹ். இதுல வந்து குர்ஆன பழக்கிறத ஓத பழக்கிறத தவிர வேற எந்த ஒரு சப்ஜெக்ட் ஹதீஸோ தஃப்சீரோ லஃப்தியோ வேற எந்த ஒரு சப்ஜெக்டும் இங்க ம், இல்லை. குர்ஆனை முழுமையாக ஓதி எங்களுக்கு ஒப்புவிச்சா உங்களுக்கு பாடம் முடிஞ்சுது என்ற அர்த்தம் அல்ல. அதுக்குரிய சிஸ்டத்துல அமைப்புல ம், தான் அந்த பாடங்கள் போகணும். 30 ஜூஸையும் ஓதி முடிச்சிட்டு பெரிய ஒரு விழாவாக ஒரு கொண்டாடம் ஒன்று கொண்டாடிட்டு பெருநாள் மாதிரி எடுத்துட்டு நாங்க போவோம் என்றும் அல்ல. அதுக்குரிய அமைப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது, ம், அது காணணும். மிச்சமே பெரிய ஒரு நீண்ட காலம் வருடக்கணக்குல மாத கணக்குல எங்கிட்ட போயிட்டு படிக்கணும் என்ற அவசியம் இல்லை. உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற வகையில அகாடமியும் உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற வகையில மூவ் ஆகும்ங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம். அடுத்தது குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினர், அதாவது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் அல்லது மദ്രസാல ஓதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அல்லது தாய்மார்கள் அல்லது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஜென்ஸ் ஆண்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இந்த அகாடமியில ஓதுறாங்கன்னு கேட்டால் அப்படி அல்ல. அஹ், வயதுக்கு வந்தவர்கள் அனைவரும் இதுல கலந்து கொள்ளலாம் என்கிறது நாங்க ம், வச்சுக்கிறோம். அடுத்த முக்கியமான விஷயம், சில விஷயங்களை நீங்க ஞாபகம் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். ஒன்று, கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்க ரெடி ஆகிக்கணும். நினைக்கிறேன் உங்களோட கிளாஸ் வழமையா ஆறு ம், ஐம்பதுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 6:45 ரெடி ஆயிருந்தா போதுமாகும். அதே போல உங்களோட ம், டிவைஸ்ல சார்ஜ் நெட்வொர்க் இஷ்யூஸ் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். அதே போல கிளாஸ்ல கலந்து கொள்ள நேரத்துல கட்டாயம் உங்களோட டிவைஸை ஒரு ஸ்டேண்டா ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல கலந்து கொள்ளணும். ம், கையில வச்சு கொண்டு கிளாஸ்ல கலந்து கொள்றது முற்றுமாக நீங்க தவிர்த்து கொள்ளணும். சைலண்டான இடத்துல இருந்து கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகுங்க. லீவுகள் சந்தர்ப்பங்கள் தேவையான சந்தர்ப்பத்துல கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய பெர்மிஷன் எடுத்து இன்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு ம், பெர்மிஷன் ஆட்டோவா கிடைக்கும். எனவே அந்த லீவை நீங்க கட்டாயம் ம், இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட லீவை நீங்க எடுத்துக்கொள்ளையிலும்.
ஹோம் ஒர்க்குங்கிற கன்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துக்கிறீங்கிறதால கொஞ்சம் ஸ்டெப் பை இல்லை வித்தியாசம் கிடைக்கும். எனவே உங்களுக்கு இந்த ஹோம் ஒர்க் டெஸ்ட்டை முழுமையாக தேவைப்படாது என்கிறது முக்கியமான விஷயம். அகாடமிட சிஸ்டத்தில் வந்து எந்த ஒரு பாடமும் 3 மெத்தட்ல நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். ஒன்று நாங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் படிப்பிப்போம். ரெண்டாவது அதுலேருந்து சம்மரி பண்ணி ஒரு ஹோம் ஒர்க்கை கொடுப்போம். மூணாவது அடுத்த கிளாஸில் புதிய கிளாஸில் அந்த ஹோம் ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்டிங்கே ரிவைஸ் பண்ணி அதில் இருக்கிற இஷ்யூஸ்களை முழுமையாக உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் போய்க்கிறாங்க அவதானிச்சுட்டு தான் புதிய பாடத்துக்கு போவோம். இதுதான் ஹோம் ஒர்க்கோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். பட் இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அடுத்த முக்கியமான விஷயம், அகாடமியில் வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களோட லிங்க் தானே, உங்களோட லிங்க் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ உங்களோட கிளாஸ் ஆரம்பது என்று சொன்னால் அந்த கிளாஸ்ல லிங்க் வந்து 6:45 ஓட்டோ ஓன் ஆகும். 6:50 6:58 வரைக்கும் அந்த லிங்க் உங்களுக்கு அவைலபிள் ஆகிக்கும். 7 மணி 6 நேரம் அந்த லிங்க் ஓட்டோவாகவே எங்கிட்ட இருந்து போய்த்திரும். அதுக்கு பின்னால் உங்களுக்கு ஜாயின் ஆக ம் எல்லாம் போய்த்திரும். ஸோ நீங்கள் ம் டைமுக்குள்ளால ஜாயின் ஆகிறது ரொம்ப முக்கியம். அல்லது அதை பற்றி ஒரு இன்ஃபார்மை அகாடமிக்கு நீங்கள் கொடுத்துருங்க. மெசேஜ் சரி ம் அறிவிக்கணும் முக்கியம். ம் அகாடமிக் என்று சொல்லி வருடாந்தம் 23 டேஸ் வெக்கேஷன்ஸ் இருக்குது. ரமதான் வெக்கேஷன் 7 டேஸ் இருக்குது. ஹஜ் வெக்கேஷனுக்கு 7 டேஸ் இருக்குது. டிசம்பர் ஒரு எனுவல்ட லாஸ்ட் ஃபைனல் 7 டேஸ் இருக்குது. மே டேயும் மீலாட் டேன்னு சொல்லி இப்படி 5 வகையான வகையில் அகாடமியோட வெக்கேஷன் மொத்தம் 23 நாட்கள் இருக்கிற. இது அல்லாத அடுத்த நாட்கள் எல்லாரும் அகாடமி ஓப்பனாக தான் நிற்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறவாங்க, கிளாஸ் நடக்கும், வகுப்புகள் தொடர்ந்து போய் கொண்டு இருக்கும். அடுத்தது நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் பார்த்துக்கிறீங்களா? இல்ல. இல்லை. ஹை அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமிக் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய்த்துட்டு லிங்க் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பல விதங்களில் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். நீங்கள் போய்த்துட்டு பார்க்கலாம். ஏன் நாங்கள் இதை வச்சுக்கிறோம் என்று சொன்னால், இதில் முதலாவது பயனாளிகள், இந்த யூடியூப் சேனலோட முதலாவது பயனாளிகள் கிளாஸில் கலந்து கொள்கிற மாணவிகள் தான். என்றால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை நாங்கள் டெக்ஸ்ட் வச்சு ரிட்டன் எக்ஸாம் வச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வச்சு மார்க்ஸ் கொடுத்துட்டு போக முடியாத ஒரு கன்செப்ட் தான் குர்ஆன் நிற்கிது. குர்ஆன் அதுக்கே உரிய அமைப்பில் ஓதப்படணும். அந்த ஓதலை நீங்கள் விளங்கி நீங்கள் ஓதி பழகணும். அப்போ ஓதல்ங்கிறது வாய் மூலமாக இடம்பெற உண்டு. எனவே அந்த ஓதலை நாங்கள் முதலாவது சரியான முறையில் கவனமாக கேட்டால் தான் எங்களோட ஓதலை எங்களுக்கு திருத்திக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் கிளாஸில் ம் ஓதுனீங்க, சம்ட்டு நான் உங்களை திருத்தினேன்னு சொன்னால் அந்த திருத்தின அந்த ஓதல் எப்படி திருத்திக்கிறேன், நீங்கள் எப்படி ஓதிக்கிறீங்க, அந்த ஓதல் எப்படி உள்வாங்கப்படணும், அதில் உள்ள இஷ்யூஸை நான் எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் எப்படி பிழையாக ஓதிக்கிறீங்கிறதெல்லாம் நீங்கள் ஓதினத்தை நீங்கள் காதில் முதலாவது கேட்கணும். அப்போ அதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தரணும் என்ற நோக்கத்தில் தான் முதல் ஸ்டெப்பாக நாங்கள் அந்த யூடியூப் சேனல் உருவாக்கிக்கிறோம். எனவே இது முதலாவது யூசேஜ், முதலாவது பயனாளிகள் யாரு? இதில் கலந்து கொள்கிற மாணவிகள். ரெண்டாவது, நீங்கள் வந்து இன் ஃபியூச்சரில் இப்போ நீங்கள் கிளாஸில் கலந்து கொண்டுறீங்க, இப்படி தான் ஓதணும், இப்படி ஓதுற சின்ன சின்ன மிஸ்டேக் கழிக்குது, என்னென்ன நுணுக்கம் கழிக்கிற, இப்படியான நுணுக்கங்களை பேணி ஓதணுங்கிறத படிக்கிறீங்க. பிற்பட்ட காலத்தில் உங்களுக்கு மறந்து போயிட்டுது அப்படின்னாலும் கூட நீங்கள் இன்னும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இன்னும் ஒரு சல்லியை கட்டி இன்னும் ஒருக்கா பேசிட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களோட வீடியோ உங்கள்கிட்ட லிங்க்கு நீங்கள் பேசிட்டு திருப்பி நீங்களே அதை கேட்டு திருப்பி நீங்களே உங்களை ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கும். எவ்வளோ காலம் சென்றாலும் உங்களோட ஓதலை டெவலப் பண்ணி கொள்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும். இது நாங்கள் சொல்ல ரெண்டாவது யூசர் பயன். இரண்டாவது, மூணாவது, உங்களை போல அல் குர்ஆன் ஓதல்ல ஆர்வமானாக்கள், ஓதணும் பழகணும் என்று விரும்புகிறாக்களுக்கு நாங்கள் செய்கிற ஒரு சதகா ஜாரியாவாக இது அமையுது. அவங்களும் உங்களோட வீடியோ பார்க்கலாம், ஓதி பழகலாம். ஆர்வமாக ஆர்வத்தோடு விருப்பத்தோடு வந்து இப்படியான அகாடமிகளில் அவங்க வந்து சேர்ந்து ஓதுறதுக்கான சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு மனதில் உதிக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க தேடலாம். இப்படியான பல விஷயங்களுக்காகவும் இதை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். எங்கள் அகாடமியில் சுமாராக 200க்கும் மேற்பட்டவர்கள் படித்து கொண்டும் வெளியேறியும் படித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அவங்கள்ட்ட பல பேர் யூடியூப்பை பார்த்து இப்படி நாங்களும் ஓதணும், இப்படியெல்லாம் ஓத இயலுமா, இவ்வளவு அழகா ஓதி பழக இயலுமான்னு சொல்லி இன்னொருத்தர கிராத்துக்களை கேட்டும் ஓதல்கள் கஷ்டங்களை கேட்டும் ஜாயின் பண்ணாக்களும் மீக்கிறாங்க. எனவே இப்படியான யூசேஜ்களுக்கு தான் நாங்கள் இந்த யூடியூப்பை வச்சுக்கிறோம். என்ன விஷயம் என்றால், யூடியூப்ல வந்து உங்களோட பேரில் நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள்ட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. இப்படியான ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களோட பேரும் ஆட் பண்ணப்பட்டு
நீங்க எங்கட கிளாஸ்ல கலந்து கொள்ற முழுமையான ரெக்கார்டிங்கும் அதுல அப்லோட் பண்ணப்படும். மிக கவனமாக பாதுகாக்கப்படும். உங்களுக்கு விரும்பிய நேரத்துல உங்களோட பிளேலிஸ்ட்டுக்கு பேசிட்டு உங்களுக்குரிய விஷயங்களை எந்த விஷயம் இருக்குதோ அந்த கிளாஸை நீங்க தேடி நீங்க படிச்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு முறை எங்களை கண்டக்ட் பண்றதுக்கோ அல்லது இன்னும் ஒரு உஸ்தாது கிட்ட நீங்க பேசிட்டு இந்த மாதிரி உட்கார்ந்து படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படாது. இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு வச்சு விளையினா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்டா ஒரு கேள்வி, இது எங்களை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க? வாட்ஸ்அப்ல ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு, அதை வச்சுதான் பாத்துக்கிட்டேன். ஆஹா, அப்ப நீங்க பத்தி வேற இன்னும் தேடி பார்க்க ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு மெசேஜ். ஆஹ் வாட்ஸ்அப்ல வந்து அந்த ப்ரௌச்சர்ஸ் பார்த்தேன். ஆஹா, ஓகே, அது ஹிப்பு அப்படி பண்ண உடனே எனக்கு கொஞ்சம் ஹிப்ஸ் பண்ணணும் கொஞ்சம் ஒரு 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 ஆசை இருந்தது. ஆஹா, அப்புறம் வந்து அது என்னோட ரிசிடேஷன் வந்து எந்த அளவுக்கு கிளியர், அது நான் ஹிப்ஸ் நான் அல்ஹம்துலில்லா சூரத்து 30 வந்து அல்ஹம்துலில்லா முடிச்சிட்டேன். ம்ஹும், பக்ரால வந்து பாதி கொஞ்சம் ஹிப்ஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு முழுசா ஹிப்ஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்ததுனாலதான் நான் ம்ஹும். தேடிட்டு இருந்தேன். அப்ப இது வந்து பார்த்தேன் அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல குட். அப்ப நீங்க கட்டாயம் இன்னும் கொஞ்சம் டீப்பா தேடி பார்க்குற ஒரு தேவை ஒன்று உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு எங்கடன் இல்ல, நீங்க எந்த ஒரு அகாடமியில போய் ம் சேர இருந்தாலும், அதுவும் குறிப்பாக ஆன்லைன் அந்த மாதிரி பிசிக்கல் இல்லாத இடங்களா இருந்தாலும் கட்டாயம் நீங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும். இது நல்லமா, இப்படி ஒன்று செய்யறாங்க, இப்படி ம் நான் நினைக்கிறேன்னு சொல்லி. ம் ஆகவே நீ கொஞ்சம் சேனல்ல பேத்திட்டு விஷயங்கள் தேடி பாருங்க. சேனல்ல நினைக்கிறேன் ம் 2 அல்லது 3 பேர் ஹிஃபுல்லுக்குரிய ஆக்களும் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. போய் ஜென்ஸும் மிக்கிறாங்க, லேடிஸும் மிக்கிறாங்க. இப்போ உங்களோட செக்ஷன் ஹிஃபுல் சொன்னால் அதுக்குரிய சில விஷயங்களை கேட்டலாம். அல்லது ஒரு முறை இன்னும் கொஞ்சம் மோதி டீப்பா பழகிட்டு நீங்க ஹிஃபுல்லுக்கு போவோம் ம் என்றால் அதுக்குரிய ஸ்டெப்புக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஏதோ நீங்க அதை டிசைட் பண்றதுக்கான போகும். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னால், இப்போ நீங்க உங்களுக்கும் யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ண போய் தான் இப்படி ஒன்று இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ம் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த வகையில. உங்களுக்கும் ம் இது பற்றி சில விஷயங்கள் அனுப்பி ஷேர் பண்ணுவாங்க அகாடமியால. குர்ஆனின் பால் தேவை உள்ளாக்கள், குர்ஆன்ற ஓதல் ஆய்க்கலாம், நூல் ஆய்க்கலாம், அந்த திருத்தத்தோட ஓதி பழகிறதெல்லாம் ஆய்க்கலாம். இதன் பால் தேவையான ஆக்கள், ஆசையான ஆக்கள், விருப்பமான ஆக்களுக்கு நீங்களும் இதை நீங்க ஷேர் பண்ணலாம். அது உடனே நீங்க இப்ப ஷேர் பண்ணலாம், அல்லது நீங்க ஓதி பழகுற நேரம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, இது நல்ல இப்படியான இடம் உண்டு ஈக்கிறது நல்லம் சொல்லி நீங்க விரும்பினால் அதுக்கு பின்னாடியும் நீங்க இதை அகாடமியால உங்களுக்கு அப்பப்போது அறிவுறுத்தல் தருவாங்க, நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி டைம்லையும் ஓப்பனா பப்ளிக்கா நீங்க பண்ணாம குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி இப்ப இவங்களுக்கு பண்ணீங்கன்னா இவங்க இதன் மூலமாக பிரயோசனம் அடைஞ்சு கொள்வாங்க என்று விரும்புகிற ஆட்களுக்கு நீங்க இதை எடுத்து வைக்கலாம். இது எங்கட கடைசி உங்களுக்கான கோரிக்கைகளை உண்டு. வேற என்ன டவுட்னா கேட்கலாம் நீங்க. இல்ல அல்ஹம்துலில்லா. இது இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னா வந்து ஒரு வாரத்துல வந்து 3 கிளாஸா இருக்கும் அப்படித்தானே? எஸ், எஸ், உங்களுக்கு டைம் டேபிள் தந்துக்கிறாங்க போல, அந்த அதான் கிளாஸ் டைம் ஆகி. ஆ, அது வந்து ஒரு எவ்வளவு நேரம், 20 மினிட்ஸா? எஸ், 20 மினிட்ஸ் இருக்கும். ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்போ 1 மந்த் வந்து ரிசிடேஷன் போட்டோம், அதுக்கப்புறமா என்னோட இன்னும் கொஞ்சம் ரிசிடேஷன் எனக்கு வந்து கொஞ்சம் பலமானதுக்கு அப்புறமா இன்ஷா அல்லாஹ் சாட்டிஸ்ஃபைட் ஐ வில் கோ ஆயினதுனால ஃபார் நாங்கள் த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹிப்ஸ். அப்ப நீங்க நீங்க இன்ஷா அல்லாஹ். நூறானே காய்தால டோட்டலா எல்லாம் கம்ப்ளீட் தானே, மத்துகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆ அப்படிதான்? அல்ஹம்துலில்லா. ஓகே, ஓகே. சில இல்ல அல்ஹம்துலில்லா. ஓதல்ல சில இடங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ம் இடங்கள் இருக்குது. அதனால கேட்டேன். இருக்கு அது ரிசிடேஷன். அப்ப நாங்க நூறானியா காய்தா முடிச்சுட்டேன் சூரா அல்ஹம்துலில்லா. ஃபாத்திஹால இருந்து ஆமா. அப்படி நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆ ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? ம் ம் நீங்க ஓகே. முடிமான வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க. நான் கிளாஸ்ல சில விஷயங்களை உங்களுக்கு ஆ நுட்பங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த ஓதலை நான் கண்டினியூ பண்ணுவோம். அது ஆ கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற நேரத்தில் அது 1 மந்தோ அல்லது ஹாஃப் மந்தோ எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதோட நாங்க அவசரமா ம் ஹைஃபுல்ட செக்ஷனுக்கு நாங்க போவோம். நான் ஹைஃபுல்ட உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் அனுப்பிக்கிறாங்களா இல்லைனா? இல்ல. சரி, அந்த அந்த ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் இன்ஷா அல்லாஹ். ம் நல்லம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ். ஓகே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.